அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போது எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலும் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு தொடங்கியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 17th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து என்னென்ன தேவை அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸை வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா கிளியராக ரீட் பண்ணிட்டு ஸோ ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் படி எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணச்சுமையும் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நமக்கு இன்னும் 50 days மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக எண்ணி பார்த்தாலும் 50 நாட்கள் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த 50 நாட்களில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணாத நானும் புதுசாக வந்து இந்த 50 நாளில் ப்ரிப்பேர் பண்ணி என்னால் ஈஸியாக வந்து நிறைய மார்க் எடுத்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சிலபஸ் வைஸ் வந்து எல்லா பாடத்தையும் நீங்கள் வந்து வளவளன்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் எந்தெந்த இது வந்து முக்கியமான ஒரு சாப்டர் எதெல்லாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து ஏற்கனவே நமக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2019 நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு 130 மதிப்பெண்கள் வந்து மேஜர் சப்ஜெக்டில் இருந்தோம். ஸோ அதர்ஸ் 20 மார்க்ஸ் வந்து ஜிகே அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு தான் நமக்கு 2019 கொடுத்த ஜிஓ படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போவும் திரும்பவும் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமுக்கு மட்டும் மேஜர் வந்து 130 மார்க்கும் அதர்ஸ் 20 மார்க்ஸ் அப்படின்னே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா பிஜி நோட்டிஃபிகேஷன் படி 130 மார்க் 110 மார்க் 110 மார்க் மட்டும்தான் மேஜரில் இருந்து வரும். மீதி இருக்கக்கூடிய 40 மதிப்பெண்களில் வந்து ஜெனரல் நாலேஜ் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜிலேருந்து வரும் அப்படின்னு கொடுத்துருந்தனால எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மேஜர் பாடத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்து. ஸோ இப்போ அதெல்லாம் ஓவரால் எல்லாத்துக்கும் கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து 130 மதிப்பெண்களுக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜிலேருந்து 10 மார்க்குக்கும் அதுக்கப்புறமா ஜெனரல் நாலேஜிலேருந்து 10 மார்க்கும் கேட்குறாங்க. ஸோ வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரி, இப்போ அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்து சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இந்த 50 நாளுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்கு இந்த சிலபஸ் வைஸ், அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், சிஸ்டம் பஸ்ஸஸ்னால் என்ன, கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன், இன்டர்கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர், இந்த சிலபஸ் வைஸ் அப்படியே வந்து நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஸ்டாலிங் அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் புக் தான். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்க மாதிரி அப்படியே இதில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் பஸ்ஸஸ், அதாவது கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன், இன்டர்கனெக்ஷன்ஸஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே பேஸ்ட் ஆன் த சிலபஸ். இந்த சிலபஸ் அப்படியே இது பண்ணி இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புக் என்ன அப்படின்னா வில்லியம் ஸ்டாலிங் அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் புக் தான். ஸோ அதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே அதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்கு வந்து உங்கள்கிட்ட வில்லியம் ஸ்டாலிங் அவங்களோட புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட புக்கை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த கண்டென்ட் கொஞ்சம் புரியாமல் இருந்து அப்படின்னா நீங்கள் மோரிஸ் மனோ இருக்காங்களா, அவங்களோட புக்கையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாகிட்டு. பிகாஸ் அவங்களோட மோரிஸ் மனோ புக் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலபஸ் வைஸ் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்கில் நீங்கள் இந்த நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க, இன்னொரு புக்கில் வந்து ஒரு விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டிருக்க கொஸ்டின்ஸில் அந்த
அந்த கண்டென்ட் அதாவது லைன் பை லைனாக தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா லைன் பை லைனாக ரீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ சில கண்டென்ட் வந்து ஒரு புக்கில் இருக்கும், சில கண்டென்ட் வந்து அந்த புக்கில் இருக்காது. அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால என்னென்னா அந்த ப்ராப்பர் புக்கு தான் நமக்கு கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் 2 புக்கு எடுத்துக்கோங்க. ஒன்று வில்லியம் ஸ்டாலிங் புக்கு, இன்னொன்று மோரிஸ் எமனோ. நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது வில்லியம் ஸ்டாலிங் புக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த கண்டென்ட் அவங்க வில்லியம் ஸ்டாலின் புக்கில் கொடுத்துருக்க அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மோரிஸ் மனோ அவங்களோட புக்கே எடுத்துக்கலாம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரில். ஸோ இந்த 2 புக்கையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறது நல்லது. இப்போ வந்து 50 டேஸில் வந்து 2யும் கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டைம் நிறைய இழுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ராப்பராக எந்த யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மெமரி சிஸ்டம் ஓவர்வியூ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரித்மெட்டிக்லாம் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ், அதே மாதிரி பஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிக்கிறது நல்லது. இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? இந்த கேஷ் மெமரினா என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதில் இருக்கக்கூடிய ஓவராலே நீங்கள் கவர் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஓஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் இதெல்லாம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் இந்த கான்செப்ட் ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் ஏர்லியர் எடிஷனில் வந்து இந்த ஓஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, மல்டி ப்ரோக்ராமிங், டைம் ஷேரிங் சிஸ்டம்னா என்ன, பேட்ச் சிஸ்டம்னா என்ன, இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது போக அடிஷ்னலாக இருக்கக்கூடியது, அதாவது அது வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ப்ரீஃபாக படிக்கட்டாலும் அந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எல்லாமே எதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அப்படியே அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஆப்ரகாம் சில்வர் காஸ்ட் புக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள அவ்வளோ டாபிக் ஓவரால் டாப்பிக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் நான் வந்து ஒரு இது சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இது வந்து யூஜிசி நெட்டில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்ரகாம் சில்வர் காஸ்ட் புக்கில் அந்த புக் பேக்லேயே இருக்குது, புக் பேக்லேயே இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே வந்து யூஜிசி நெட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுலேயும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நான் சொல்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆப்ரகாம் சில்வர் கார்ட்ஸ் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா புக் பேக்கில் வந்து சில ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதாவது நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து அந்த டாபிக் வந்து எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சம்மரி, கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓவரால் ஒர்க்காக ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருங்க. அதில் வந்து ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷனா என்ன, த்ரெட்னா என்ன, டெட்லாக்னா என்ன, அதுக்கப்புறமா ப்ராசஸ் ஷெடியூலிங்னா என்ன, ஷெடியூலிங் அல்காரிதம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்படியே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் வச்சு கவர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அந்த 50 டேஸில் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இடையிடையே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ அது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி இருக்குது, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பேரிசன் பண்ணி படிக்கிறது நல்லது. ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டாபிக் ரெஃபர் பண்ணும்போது அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும். ஸோ நான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஆப்ரேஷன் கிரியேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? ஆப்ரேஷன் கிரியேஷன் அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ப்ராசஸ் வந்து சைல்ட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறது மாதிரி உள்ள டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பேரண்ட் ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகுச்சுமே வந்து சைல்ட் ப்ராசஸோட எந்த டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் ரிக்யர்மெண்ட் கொடுத்துருந்து, நெக்ஸ்ட் வந்து கோட் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மெமரி யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த இதில் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எதோட காப்பி பண்ணும், மெமரியை காப்பி பண்ணுமா இல்லை வந்து இன்புட் அவுட்புட் ரிக்யர்மெண்ட்டை ஷேர் பண்ணிக்குமா அப்படின்ற மாதிரிலாம்
மாதிரிலாம் டவுட் வரும். ஸோ அதுக்கு ஒரிஜினல் ஆன்சரஸ் வந்து அதுக்கான கோட் செக்மெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான். ஸோ இதுக்கு அப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கச்சுமையே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு ஓன் வேர்டில் வந்து நீங்கள் அப்படியே தமிழில் எழுதி 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 நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணாலே போதும், டப்புன்னு வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த ரிவிஷனுக்கு இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்குது மெமரி அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வேரியபிள் பார்ட்டிஷன். இது எல்லாமே வந்து வேரியபிள் பார்ட்டிஷன்லாம் பேஜிங்கில் வரக்கூடியது. ஸோ வாட் இஸ் மெமரி அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்ஷியல் ஃபிக்ஸட் பார்ட்டிஷன் என்ன, வேரியபிள் பார்ட்டிஷன் என்ன, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டியில் பாருங்கள் இன்டர்னல் அக்சஸ் ஆதரைசேஷன். ஸோ அதுவும் நமக்கு வந்து கிளியராக வந்து நீங்கள் ரொம்ப இப்போ இது பண்ணிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி விர்ச்சுவல் மெமரி, மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் மூணையும் நீங்கள் ஓவரால் அப்படியே கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேமேப் ரெப்ரசன்டேஷன், அதே மாதிரி பைனரி கோடு கன்வர்ஷன். பைனரி கோட் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா நிறைய யூடியூப் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பைனரி கோடு கன்வர்ஷன் இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டியூட்டோரியல் பாயிண்ட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் அதிலே போய் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த டாபிக் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேமேப் ரெப்ரசன்டேஷனாக இருக்கட்டும், பைனரி கோடு கன்வர்ஷனாக இருக்கட்டும், இதில் கூட எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து இருக்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நம்பர் சிஸ்டம் அண்ட் கோட், சைன் நம்பர் கோட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி நமக்கு வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் அடிஷன் என்ன, சப்ட்ராக்ஷன் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கேமேப் ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சுக்கணும். மல்டிப்ளெக்ஸஸ்னால் என்ன, டிகோடர்ஸ் அதனோட டைப்ஸ், அதே மாதிரி ஃப்ளிப்லாப்ஸில் வந்து இங்கே 2 ஃப்ளிப்லாப்ஸ் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லா ஃப்ளிப்லாப்ஸையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் வந்துன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நோட்ஸ் இல்லை, புக்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறது நல்லது. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு நாளோ இல்லைன்னா ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நிறைய யூடியூப் சேனல்லே நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நோட்ஸ் அப்படி மீன்ஸ் ரொம்ப கிளாஸ் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணுற புக்கு வந்து நரசிம்ஹா கருமஞ்சி அவங்களோட புக் தான். ஸோ அது ஒரு பெஸ்ட் புக்குன்னு சொல்வேன். ஸோ அந்த புக்கையும் நீங்கள் நான் லிங்க் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ப்ரோக்ராமிங் வித் டேட்டா ஸ்ட்ரக்சர், இந்த கான்செப்ட் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அதுலேயே தான் ஸ்டாக்ஸ்னால் என்ன, க்யூஸ்னால் என்ன, ட்ரீஸ்னால் என்ன, கிராஃப்ஸ்னால் என்ன. ஸோ ட்ரீஸில் நிறைய ட்ரீஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் படிக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு டேப்லெட் காலை போட்டுருங்க. போட்டுட்டு சர்ச்சிங், சார்ட்டிங் இதுக்கெல்லாமே தனித்தனி டாபிக் வைஸ் போட்டு ஒரு பெரிய டேப்லெட் ஃபார்மேட் போட்டு அதில் அதுக்கான அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் உண்டு. ஓகே, ஸோ அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸில் ப்ரோக்ராம் அனாலிசிஸ் எவ்வளோ வருது, டைம் அனாலிசிஸ் வந்து எவ்வளோ வருது, அந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஒமிகா தியேட்டா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நொட்டேஷன்ஸ் அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷனை வந்து செப்பரேட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி ட்ரீஸில் வந்து பைனரி சர்ச்சிங் ட்ரீஸ்னால் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே போதும், ஈஸியாக ரிவைஸ் ஆகிடும். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரீஸில் நிறைய ஒன் வேர்ட்ஸ் வரும். நிறைய எப்படிலாம் அப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீஸு இது வந்து பைனரி ட்ரீயா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ட்ரீ ஃபார்மேட் கொடுத்து. ஸோ அப்போ அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் தான் இது வந்து பைனரி ட்ரீயா அப்படின்னு தெரியும். ஸோ அதனால ட்ரீஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா ட்ரீஸ்லேருந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன்ஸ் இதெல்லாமே அதில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங், ஹீப், இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த ப்ரோக்ராமிங் வித் டேட்டா ஸ்ட்ரக்சர் இதுதான் ரொம்ப படிக்கணும்.
ஸோ இதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 நாளோ 2 நாளோ நீங்கள் இருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியலை சரியா, எனக்கு வந்து படித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் யூடியூப் சேனலில் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனி லெக்சரர் அப்படின்ட்டு லெக்சரர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஜெனி லெக்சரர். ஸோ அதில் போய் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோஸ்க்கு வந்து என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜெனி லெக்சரர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு வாட்டி நீங்கள் கேட்டிங்கனாலே கேட்க நோட்ஸ் எடுத்திங்கனாலே போதும். ஒரு பெரிய புக்கை வந்து அப்படியே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலி நோட்ஸ்க்கு வந்து நரசிம்ஹா ஹனுமன்ஜி அவங்களோட புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் C++. இது எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சது தான். ஸோ இதில் வந்து நிறைய நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவுட்புட் கேட்குற மாதிரி, எரர் டிபக்கிங் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சம் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன, அந்த கான்செப்ட்லேருந்து ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க. பாயிண்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அந்த டாப்பிக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. தென் ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கேட்பாங்க. ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, சூப்பர் கீனா என்ன, யூனிக் கீனா என்ன, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு வந்து ப்ரீஃபாக நம்ம படிக்கணும் அப்படின்னா டிபிஎம்எஸ் புக்கை நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணுறது நல்லது. லாஸ்ட் இயர்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டெஃபினிஷன் மாதிரி கொடுக்கல, ஸ்கீமாவாக கொடுத்து அது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே எனக்குலாம் சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ அதனால அந்த கொஸ்டின் பேட்டர்னை பார்க்கச்சும் இதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இப்போ தான் கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்போது நீங்கள் வந்து டிபிஎம்எஸ் புக்கை வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, டிபிஎம்எஸ் நவதே அண்ட் டிபிஎம்எஸ் சில்வர் கார்ட்ஸ் புக்கு. இந்த புக்கெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து அந்த ரிலேஷன் மாடல் இந்த மாதிரி டாபிக்ஸு, அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த ஸ்கீமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். அந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்னா டிடிஎல்னா என்ன, டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே பார்க்குறது நல்லது. வியூஸ் வந்து பாருங்கள் நல்லா. அதே மாதிரி கிரியேட்டிங் டேபிள் எப்படி பண்ணுவாங்க, ஆல்ட்ரேஷன் டேபிள், டிராப்பிங் டேபிள்லாம் போட்டுட்டு கொஸ்டின் இந்த டிராப்பிங் டேபிள். தென் பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிபிஎம்எஸ் புக் ரெஃபர் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதில் இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜியில் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மட்டும் எதில் வரும் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புக்கில் வரும். ஸோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி மட்டும் நீங்கள் எதில் படிக்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த ஒரு டாபிக் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். நெக்ஸ்ட் வந்து டேட்டா மாடல்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே டிபிஎம்எஸ் கான்செப்டில் வரக்கூடியதான். ஸோ பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் புக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த டிக்ஷனரி, டேட்டா வேர் ஹவுசிங், டேட்டா மைனிங், இது எல்லாமே டிபிஎம்எஸ்ல இருக்குது. ஸோ நீங்கள் அதே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து HTML நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த யூனிவர்சல் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் இதுலேருந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையே நீங்கள் ஒருக்கா உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லைனாலும் நெட்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டேக்ஸ், என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் ஆர்டர், ஹெயிட், வித். ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டிவ் சர்வர் பேஜஸ், அதனோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎஸ்பியோட ஃபங்க்ஷன்ஸை நீட்டாக பார்க்குறது நல்லது. எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த கனெக்டிங் வித் டேட்டா பேசஸ், க்ரியேஷன் ஆஃப் டிஎஸ்என் யூஸிங் OLEDB, இந்த இது வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக படித்து வச்சுக்கோங்க. அதை லிங்க் பண்ணுறது, ஓகே, அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வெப் ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தா போதும். ஸோ நிறைய ஈவென்ட் ஹேண்ட்லிங் இருக்குது. கீபோர்டு, மவுஸு, விண்டோஸ், இந்த ஈவென்ட் ஹேண்ட்லிங்கில் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இன் HTML பேஜ், அதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. மல்டிமீடியா அண்ட் ஆதரிங் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜ் ஃபார்மெட்டோ, அதனோட யூஸ் அண்ட் அதனோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்து வைக்கிறது நல்லது. இதுலேருந்துலாம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். ஸோ அதனால் இதை பார்த்து வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து
இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சில டிடிபி புக்ஸில் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும், அதை லேசாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டாலும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது தெரியும்ல, அதை மட்டும் நீங்கள் பார்த்து வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட். இதுக்கு என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சிலபஸ்க்கு அப்படியே நீங்கள் எந்த டாபிக் இதில் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பாடம். ஸோ அதுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் இருக்குது. ஸோ நான் அதை படிக்க சொல்லலை. அந்த புக்கை நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓவர்வியூவாக பார்க்கணும், அவ்வளோதான். 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதில் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் வந்து நிறைய சப் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்எம், அதுக்கப்புறமா டிசிபி/ஐபி, நிறைய எஸ்என்எம்டிபி ப்ரோட்டோகால்ஸ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த ஹெட்டிங்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் புக்கு, எக்ஸாம்பிளுக்கு பர்சன் புக்குனா அந்த புக்கில் அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு வெளன்னு நான் படிச்சு வைக்க சொல்லலை. என்ன ஹெட்டிங்லாம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து டிசிபி/ஐபி, எஸ்எம்என்பி ப்ரோட்டோக்கால், ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்டிங்க்கு உள்ள டீட்டெயில்ஸை மட்டும் இந்த பர்சன் புக்லேயோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் புக்லேயோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. இதுக்கு பெஸ்ட்டு புக் வந்து பர்சன் புக் தான். அவங்களோட புக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஆனால் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? இது மட்டும் தான் படிக்கணுமா, எக்ஸ்ட்ரா இருந்தால் படிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும்ல, அதுக்கு அந்த சிபிஎஸ்சி புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒவ்வொருவே ஒருக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் கொடுத்துருக்க அந்த சப்கெட்டிங், மெயின் ஹெட்டிங் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்த டீட்டெயில்ஸை மட்டும் பர்சன் புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணி படிங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற என்னோட அட்வைஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 50 டேஸை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு படிங்க. அதே மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்குது, சில டாபிக்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய ப்ரீஃபாக கிளாஸஸ் கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் இருக்கட்டும், தமிழில் இருக்கட்டும், அதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தாலே டக்குன்னு வந்து மனசில் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப குழப்பம், டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இன்னொன்று என்னென்னா, இந்த மந்த்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஒரு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 20-25 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% இல்லாமல் ஒரு 75% டாபிக்ஸாவது ஓவரால் கவர் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய நாளில் வந்து ஒரே ரிவிஷன் அந்த மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 44 வேக்கன்சிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் 814 வேக்கண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 83 மார்க், 85 மார்க்லாம் வாங்கிட்டு வேலை அவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. ஒரு சிலர் வந்து அந்த 4 மார்க் 5 மார்க்கில் விட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இந்த தடவை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய ப்ரிப்பரேஷன், ஏன்னா நிறைய பேருக்கு ஐடியா கிடச்சிருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஹெவி காம்படிஷன் இருக்கும், வேக்கன்சிஸ் வேறு குறைவு. ஸோ அப்படிங்கச்சுன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், எந்த அளவு அந்த பாடத்தை வந்து புரிஞ்சு படிக்கிறோம், அதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட் போட்டு நீங்கள் படிங்க. நோட்ஸ் வந்து வந்து நோட்ஸ் மீன்ஸ் வந்து நிறைய பாடத்தை கம்பேர் பண்ணி படித்து அப்படி நிறைய டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் புக்ஸை வந்து நிறைய புக்ஸ், இப்போ என்கிட்ட ஒரு டாப்பிக்கில் 2 புக் இருக்குது, 3 புக் இருக்குன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த புக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கோ அந்த புக்கை மட்டுமாவது ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நாள் நிறைய கிட்ட வந்து ரொம்ப நெருங்கிட்டு 50 டேஸ் மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக 50 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த அட்வைஸ் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் அப்பப்போ ஒரு நோட்டில் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓன் வேல எழுதி வச்சு அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒருக்கா ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டிபிஎம்எஸ்சில் பொறுத்த வரைக்கும் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்லாம் ஜஸ்ட் ஹெட்டிங் போட்டு அதனோட யூஸ், அந்த கோட் போட்டு அந்த யூஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா ஒருக்கா நம்ம ரீட் பண்ணாலும் உடனே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ், என்னோட உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், இந்த 3 தான் நமக்கு வந்து இந்த வேலையை நமக்கு கையில் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் ஒன்று, அதில் அந்த பாடத்தை புரிஞ்சு படிக்கிறது ஒன்று, நமக்கு அந்த பாடத்தில் காட்டுற ஆர்வம், இந்த 3 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்
அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட படிங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் எனக்கு கிடைக்கல, ஒரு 4 மார்க்கில் போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். இந்த வாட்டி கண்டிப்பாக நான் எடுப்பேன், ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரல் டர்னில் நமக்கு வேலை கிடைக்கணும். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1:2 ரேஷியோவில் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து செலக்ட் ஆனாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால ஜெனரல் டர்னில் வரணும். அப்போ எவ்வளோ மார்க் எடுக்கணும் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எஜுகேஷ்னல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 10 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பேசிக்காக உள்ள எஜுகேஷ்னல் சைக்காலஜி புக்ஸில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரெஃபர் பண்ணுறது நல்லது. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் அதுலேருந்து வரும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தென் கரண்ட் அஃபேர் ரொம்ப அதுக்கெலாம் ரொம்ப டைம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஓவரால் கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே ரொம்பலாம் உள்ளே போக வேண்டாம். ஆர்டிக்கிள் 45னா என்ன, அந்த கல்வி சம்மந்தமாக எஜுகேஷன் சம்மந்தமாக உள்ள ஆர்டிகிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, அடிப்படை கடமைகள் அது எந்த காலத்தில் இருக்குது, எவ்வளோ அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில், அந்த அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ முயற்சி பயிற்சி இந்த ரெண்டுமே தான் நமக்கு முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு முயற்சி எந்த அளவுக்கு பயிற்சி போடுறோமோ அதுதான் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னால் நிறைய கிளாஸஸ் வீடியோ போட முடியல. ஸோ எடிடி ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து சின்ன பசங்க இருக்கிறதுனால என்னால் வந்து கிளாஸஸ் போட முடியல. அதனால தான் நிறைய பேர் வந்து யூனிட் வைஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னப்பறம் நான் போடாமல் இருந்தேன். ஸோ இதுவே வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் எப்படியும் எனக்கு டைம் கிடச்சனால தான் அந்த வீடியோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் இது எப்படி பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேர் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு தடவை எக்ஸாம் எழுதியும் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த கிடைக்க அந்த ஐடியா அதை வச்சு தான் நான் அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக கேளுங்க, என்ன கண்டென்ட் சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ ப்ராப்பரான புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் நான் வந்து ஏற்கனவே புக்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் புக்ஸோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்டிகுலர் யூனிட்டை மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து கிளாஸ் படிக்க ஆரம்பிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 6 ஹார்ஸ் 7 ஹார்ஸ் 8 ஹார்ஸ் எவ்வளோ மணி நேரமோ முடிஞ்ச வரைக்கும் படிங்க. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலோ புரிஞ்சு படிக்கணும், அதுதான் முக்கியம். இந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம்க்குலாம் வந்து நான் அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் போடல. பட் அந்த ஓரளவு டெக்னிக் கான்செப்ட் தெரிஞ்சனால வந்து எனக்கு ஓரளவு மார்க் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் 10 மணி நேரம் படித்தாலும் சரி தான், 12 மணி நேரம் படித்தாலும் சரி தான். எதுவாக இருந்தாலும் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சு படிங்க. எவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி படித்தேன், 10 மணி நேரம் படித்தேன், 8 மணி நேரம் படித்தேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு அதோட மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சிலவங்க சொல்வீங்க. ஸோ அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். ஸோ அதனால் கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்மளால் டப்புன்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் அவங்க கேட்டுற கேள்விக்கு புரிஞ்சு படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறோமோ அதில் தான் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து கான்செப்டை ரொம்ப புரிஞ்சு படிங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். 50 டேஸ் அதை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிடாதுங்க. 50 டேஸையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட டைம் அட்லீஸ்ட் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் கான்செப்டை புரிஞ்சு படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் எல்லாமே இருக்குது, ஓகே? ஸோ எல்லாத்துக்கும் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அரைகுறையாக ஒரு யூனிட்டை கவர் பண்ணாதுங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்குது. நான்லாம் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்லேயே கொஞ்சம் தான் ப்ரிஃபர் பண்ணேன், ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு வந்து அங்கே போன உடனே என்ன ஆச்சு அப்படி பார்த்திங்கன்னா, பாதி டாபிக் எதுலேருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு ஆன்சர் பண்ணவே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரெஃபர் பண்ணது கொஞ்சம் தான், எல்லாத்தையும் நான் கவர் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் ஒரு யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து ஓவரால் ரீட் பண்ணியாவது வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்ச டாபிக் நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு
ஓவரால் கண்டென்ட்டை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து இந்த செக்ஷனில் தான் வருது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் கெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சரியான ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ண முடிஞ்சுதோ முடியலையோ, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 75% கவர் பண்ணாலும் நமக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து சில நேரம் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணாத செக்ஷன்லேருந்து தான் கொஸ்டின்ஸே வந்திருக்கும். நமக்கு வந்து அப்போ நல்லா பயமாக இருக்கும். ஏன் நம்ம படிக்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு செக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு பயம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அம் எ ஓவரால் இதையும் வந்து ஜஸ்ட் டைம் கிடைக்கும்போது ரீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எந்த கான்செப்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால டக்குன்னு வந்து கெஸ் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா? அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கான்செப்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்டிடிவ்ஸில் டெட்லாக்கே நீங்கள் படிக்கல, த்ரெட்டே படிக்கல. அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும்னே தெரியல. பட் நீங்கள் ஓவரால் ரீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த கன்டென்ட் வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து இந்த டெட்லாக்லேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து த்ரெட்ல தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கெஸ் நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்படி கெஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களால கம்ப்ளீட்டா வந்து ஓரளவு அந்த கன்டென்ட்ட வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அதே சமயத்தில 75% சிலபஸ் பேஸ் பண்ணி உள்ள இத வந்து கண்டிப்பா நீங்க நல்லா தரவா ரெஃபர் பண்ணிக்கணும். பட் அந்த 25% ரிமைனிங்க நீங்க படிக்காம விடக்கூடாது. அது ஜஸ்ட் ரீட் பண்ணியாவது வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். ஸோ எல்லாரும் கண்டிப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அம் எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா டீச்சர் வேலை, அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை தான். எல்லாத்துக்குமே ஒரு டயலாக் சொல்லுவாங்க. காலனா காசுனாலும் சர்க்கார் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஏன்னா, அதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் சரிதான், மரியாதையும் சரிதான். அதுக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ, அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிங்க. அம் அ நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், எந்த அளவு முயற்சி பண்ணுறோமோ அதில தான் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னா அப்படின்னா, 50 டேஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 5, 6 மணி நேரமாவது போட்டு படிக்கணும். தூக்கத்தெல்லாம் வந்து இனி கண்டுக்கக்கூடாது. தூங்காம இருந்து படிக்கணும். ஏன்னா, இந்த 1 மாதம் நம்ம வந்து தூங்காம இருந்து படிச்சா தான் அம் நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவ சொன்னது கரெக்டான ஒரு வேர்டு தான். ஸோ நம்ம வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து இந்த டைம் வந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நெறைய விஷயங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் குடுத்து நம்ம படிச்சோம் அப்படி படிக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 4 மார்க் 5 மார்க்ல போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் நெறைய விஷயங்கள வந்து தேவையில்லாத விஷயங்கள வந்து ஒமிட் பண்ணி வைங்க. சோசியல் மீடியால நெறைய பேர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைம். ஸோ அந்த டைம் வந்து இந்த சோசியல் மீடியாலயே உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறாங்க. எப்படி வந்து தெரியாத டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். மத்த டைம் வந்து இந்த சோசியல் மீடியாலாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அம் அதே மாதிரி வந்து நெறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வ தூங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாம, இப்ப நம்ம முழிச்சிருந்து படிச்சா தான் இன் ஃப்யூச்சர்ல வந்து நம்ம வந்து நல்லா நீட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இத சொல்றேன். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க் யூ.